ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நீங்க நம்ம சேனல்ல லாவா O2 மொபைல் அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த லாவா O2 ஒரு பேசிக்கான ஒரு போன், ஒரு கீபேட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு எப்படிலாம் ஒரு போன் வேணும் அது மட்டும் கிடையாது. இது மாதிரி ஒரு செக்மெண்ட்ல நிறைய போன்ஸ் இருக்கு. ஆனா இவங்க எப்படி எடுத்துட்டு வராங்கன்னா ஒரு பிரீமியமான ஒரு டிசைன் ஃபேக்டர்ல எடுத்துட்டு வராங்க. மீதி பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது G36 ஓட ஒரு ப்ராசஸர் வர நேரத்துல இவங்க யூனிசாக் ட்ரிகர் T616 ஓட வருது. சோ அந்த ப்ராசஸருக்கும் இந்த ப்ராசஸர் கம்பேர் பண்ணுவோம் ஓவரால் ஓகே அண்ட் ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த O2ல இருக்கும். சோ இது மாதிரி ஒரு சில விஷயங்களோட இந்த போன் வந்திருக்கு. இந்த போனை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். லாவா O2 மொபைல் அமேசான்ல அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. மூணுமே ஒரு அட்ராக்டிவான கலர் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான். இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 8500 லான்ச் பண்ணிருக்காங்க. லான்ச்சிங் பிரைஸா 500 டிஸ்கவுண்ட் பண்ணி 8000 கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த போன் ஒரு 8000 நம்ம எடுக்கும் போது இதோட டிசைன் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது இந்த மொபைலோட சூப்பரான ஒரு பிரீமியமான ஒரு கிளாஸ் பாடி பில்ட் கொண்டு வந்திருக்காங்க. லாவானாலே இங்க பிளைனான டிசைன் ஃபேக்டர், கீழே அவங்களோட லோகோவோட அண்ட் உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்து பிளாஷோட அதுக்கு ஒரு சின்ன ஒரு பம்ப் கொண்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரீமியமான ஒரு டிசைன் ஃபேக்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. திக்னஸ் வெறும் 8.7 mm திக்னஸ் தான். வெயிட் 200 கிராமுக்கு மேல போகல. அதோட கிளாஸ் பாடி பில்ட் செம்ம க்ளோவிங்கான செம்மையான ஒரு பிரீமியமான ஒரு போன், கையில யூஸ் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிசைன் ஃபேக்டர்ல எடுத்திருந்திருக்காங்க. இதோட ஃப்ரேமும் உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். முன்னாடி டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது. ஆனா உங்களுக்கு பஞ்ச் கோல் கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் டிசைன் ஃபேக்டருக்கு 5 ரேட்டிங்க்கு உங்களுக்கு 4 ரேட்டிங் கொடுக்கலாம் இதோட டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.5 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், HD+ டிஸ்பிளே, பஞ்ச் கோல் கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே சூப்பராகவே இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. உங்களுக்கு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால நல்ல ஸ்மூத்தரா இருக்கு. பட் ஆனா HD+ டிஸ்பிளே தான். ஆனா பஞ்ச் கோல் கேமரா இருக்கு. இன்னொரு மேஜர் பாசிட்டிவா இருக்கு. சோ பஞ்ச் கோல் கேமரா ஒரு அட்ராக்டிவான விஷயமா இருந்தாலும் இங்க டிஸ்பிளே ஒரு 6.5 இன்ச் என்டர்டைன்மெண்ட்டுக்கு, சோசியல் மீடியா வீடியோஸ் பாக்குறதுக்கு எல்லாமே நல்ல கன்வென்ட்டா இருக்கு. அதை தவிர்த்து இந்த மொபைலோட கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன் சூப்பராகவே இருக்கு. ஓவரால் இதோட டிஸ்பிளே கொடுக்குற காசுக்கு ஒருத்தான நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 200 கிராம், திக்னஸ் 8.7 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க கிடைக்க போது. நோ ஆட்ஸ், நோ ப்ளோவர்ஸோட இந்த மொபைல இருக்கு. மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4G நெட்வொர்க் மொபைல் தான். UFS 2.2 சப்போர்ட், LPDDR4 XM, சிங்கிள் ஸ்பீக்கர், 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Type-C போர்ட்டோட வருது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்க்கு. Wi-Fi சிங்கிள் பேண்ட் சப்போர்ட், Bluetooth 5.0, சைட் மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட லாவா O2 மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இங்க பேட்டரின்னு பார்ப்போம் 5000 mAh பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ஃபுல் ரீச் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது. இதோட பேட்டரி 1 டே வர்றதுக்கு மெயினான ரீசன் இதோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னொரு மேஜர் பாசிட்டிவ் இதோட பேட்டரி பேக்கப் அருமையா வர்றதுக்கு காரணம்னே சொல்லிக்கலாம். சோ அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP, அடுத்து ஒரு AI லென்ஸ், ஃப்ரண்ட்ல ஒரு 8 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames seconds. இங்க ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ் அண்ட் உங்களுக்கு ஃபில்டர்ஸ் அண்ட் HDR நைட் மோட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன்ல ஆவரேஜான ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. செல்ஃபி கேமரா ஆவரேஜ் அண்ட் பிரைமரி சென்சார் டே லைட்ல நல்லா இருக்கு. நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில நாய்ஸஸ் வரதான் செய்யுது. சோ இது மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு கேமரா செக்மெண்டோட இந்த லாவா O2ல இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இந்த போன்ல யூனிசாக் ட்ரிகர் T616 ஒரு 12 மார்க்கெட்டை 2.2 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த போன்ல பொறுத்தளவு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டெம்பிள் அண்ட் கேண்டி கிரஷ் இது மாதிரி விஷயங்கள் நீங்க ஈஸியா பிளே பண்ணிக்கலாம். ஆனா இந்த PUBG மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாடுற தரம் தான் இருக்கு. என்னோட ரெக்கமெண்ட் இந்த PUBG இந்த இது மாதிரி விஷயங்கள் இந்த போன்ல விளையாடாதீங்க. அதுக்கேத்த செக்மெண்ட் இந்த போன் கிடையாது. ஓவரால்
ஒரு மிட் ரேஞ்சான ஒரு போன், அதாவது ஒரு கீபேட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் அப்கிரேட் அவங்களுக்கு மேக்ஸிமம் என்ன பார்ப்பாங்க, யூடியூப்ஸ் பார்ப்பாங்க அண்ட் சோசியல் மீடியா பார்ப்பாங்க, நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு போனே சொல்லிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த சிப்செட்டை நல்லா வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் தட் ஒரு லேட்டன்சி இல்லாததுக்கு இன்னொரு மெயினான ரீசன் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, நோ ஆட்ஸ், நோ ப்ளோபர்ட்ஸ். அவங்க மாதிரி வயசானவங்களுக்கு இந்த போன் நம்ம கிஃப்ட் பண்ணாலுமே ஒரு கசன்னு எந்த ஒரு ஆட்ஸ் இல்லாம ஓரளவுக்கு டீசென்டான ஒரு போன் இந்த லாவா O2. அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு சிப்செட்டோடையும் இந்த போன்ல வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாவா O2 முதலே நம்ம பேசியிருக்கோம், ஒரு கீபேட்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு ஒரு பிரீமியமான ஒரு மொபைல் கையில யூஸ் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த O2 கொடுக்கும். அதை தவிர்த்து இந்த போனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது T616. இன்னைக்கு அதர் பிராண்ட்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது போக்கோ, எம்ஐ, மீதி பிராண்ட்ஸ்ல பார்க்கும்போது G36 இது மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸரோட செக்மெண்ட் பார்க்கும்போது லைஃப்ல ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் தட் ஒரு நல்ல ஒரு பேட்டரி அண்ட் நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ் அண்ட் உங்களுக்கு ஸ்டாக் ஆடட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நல்ல ஒரு டிஸ்பிளே முதற்கொண்டு ஒரு ஆவரேஜான கேமரா செக்மெண்ட். இங்க ஆவரேஜ்னு கேமராக்கு நம்ம ஊர்ஜியமா சொல்ல முடியாது. ஏன்னா இதோட விலை வெறும் 8000 ரூபாய். இன்னைக்கு 12,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு 50 அண்ட் ஒரு ஏஐ இல்லைன்னா 2MP டெப்த் 2MP மேக்ரோட முடிச்சுறாங்க. பட் ஆனா இந்த இடத்துல 50MP வர்றது மேஜர் பாசிட்டிவ். நிறைய இடத்துல 5MP செல்ஃபி கேமரா, 13MP பிரைமரி சென்சாரோட வர நிறைய பிராண்ட்ஸ் இன்னைக்குமே இன்னைக்கு 2024ல இருக்கு. ஆனா இந்த லாவா O2 அப்படி இல்லை. ஸோ அதனால நம்ம ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. ஓவரால் இந்த பிரைசிங்க்கு இவ்வளவு விஷயங்கள் கொண்டு வந்தது மேஜர் பாசிட்டிவ் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் தட் ஒரு டீசென்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு பிரீமியம் அவுட்லுக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு போன், உங்களுக்கு ஒரு செகண்டரி போன், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணும் மத்தனும். அண்ட் தட் உங்களுக்கு வீட்டுல வயசானவங்களுக்கு நம்ம ஒரு போன், ஒரு டீசென்டான ஒரு போன், அதை தவிர்த்து இந்தியன் மேனுஃபேக்சர் போன் ஒன்று வேணும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த லாவா O2 எல்லா இடத்துலயும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கொடுக்குற காசுக்கு அனைத்து விஷயங்களோட இந்த போன் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாவா O2 இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.